ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக் அண்ட் ஹெல்த்தியாக சாம்பார் சாதம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து 4.5 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ தாளிப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் வந்து கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து சாம்பார் தூள், கொஞ்சம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகுடி தூள் வந்து போட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கிறாங்க. இப்போ குக்கர் வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டு நம்ம வேக வச்ச காய்கறியும் இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.